வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் 60 போட்டிகள் கொண்ட இந்த ஐபிஎல் தொடரின் 21 போட்டிகள் இப்போதைக்கு நிறைவுக்கு வந்திருக்கின்றன. 60 போட்டிகள் 56 போட்டிகள் முதல் சுற்று போட்டிகள் என்று உங்களுக்கு தெரியும். இதிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுகின்ற 4 அணிகளுக்கு தான் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போதைய நிலையை பொறுத்தவரையில் ஒரு அணி தன்னுடைய பிளே ஆஃப் சுற்று வாய்ப்புகளை கிட்டத்தட்ட இழந்திருப்பதாகவே நாங்கள் கருதலாம். உங்களுக்கு தெரியும், 6 போட்டிகளை தொடர்ச்சியாக தோற்று ஐபிஎல்லில் ஒரு புதிய சாதனையை நிகழ்த்தி இருக்கின்ற விராட் கோலியின் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த அணிக்கு என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டால் யாருக்குமே பதில் இல்லை. விராட் கோலிக்கு கூட பதில் இல்லை. இல்லாவிட்டால் இந்த அணியை வீழ்த்திய அணிகளிடம் கூட பதில் இருக்காது. காரணம், எல்லா விஷயங்களும் இந்த அணியிடம் இருக்கின்றன. துடுப்பாட்டத்தை எடுத்துக்கொண்டால் விராட் கோலி, அதுபோல் ஏபி டிவிலியர்ஸ், ஹெட்மேயர் இருக்கிறார் அணியிலே, பார்த்திவ் பட்டேல் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார், மொயின் அலி தேவையான போது கை கொடுக்கிறார், பந்து வீச்சில் சஹால் இருக்கிறார், உமேஷ் யாதவ், இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். டீம் சவுதியும் இருந்தார். ஆனால் கடைசியாக இடம்பெற்ற போட்டியில் வாங்கி கட்டிக்கொண்டார் ஆண்ட்ரே ரசலிடம். இப்படிப்பட்ட வீரர்களெல்லாம் உள்ளடக்கி இருந்தும் கூட இந்த அணியால் இந்த தொடரில் வெற்றி பெற முடியவே இல்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்டால் யாருக்குமே தெரியாது. சில பேர் கேட்டால் சொல்வார்கள், விஜய் மல்லையா செய்த பாவங்களுக்கான சாபம் தான் இப்படி வந்திருக்கிறது என்று சொல்லி. அதெல்லாம் தள்ளிவிடுவோம். இதுவரை காலமும் ஐபிஎல் கிண்ணத்தை வெல்ல முடியாத அணிகளில் ஒன்றாக இருக்கின்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இம்முறை ஒரு போட்டியை தானும் இதுவரைக்கும் வெல்ல முடியவில்லை. இந்த தொடர்ச்சியான தோல்விகள் விராட் கோலியின் தலைமைத்துவத்தின் பாதிப்பாக அமையுமா, உலக கிண்ண போட்டிகளில் அது இந்தியாவுக்கும் பாதிப்பை வழங்குமா என்ற கேள்வி இப்பொழுதே கேட்கப்பட ஆரம்பித்து விட்டது. விராட் கோலி துடுப்பாட்டத்தில் சிறப்பாக செய்து வருகின்றார். ஆனால் அவரது அணியை தான் அவரால் முன்னேற்ற முடியவில்லை என்பது மிக கவலைக்குரிய விடயம். 200 ஓட்டங்களை தாண்டி இருக்கின்றார் விராட் கோலி. இப்போது இந்த 21 போட்டிகளுக்கு பிறகு முன் நிற்கின்ற 2 அணிகளை பார்த்தால், ஒன்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இன்னும் ஒன்று சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த 2 அணிகளும் தலா 5 போட்டிகளில் 8 புள்ளிகள். இதற்கு அடுத்து 4 அணிகள் 6 புள்ளிகளோடு தொடர்கின்றன. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப். கடைசி இடத்திலே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தடுமாறிக்கொண்டிருக்கிறது. ஏதாவது சடுதியான மாற்றங்கள் வந்தால்தான் அவர்களால் மேலே எழுந்து வர முடியும், பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். முதல் 2 அணிகளை எடுத்து பார்த்தால் அந்த அணிகளில் இருக்கின்ற பலவீனங்களை பொறுத்தவரையில் சம பலம். அணியிலே யாராவது ஒருவர் விட்டால் இன்னொருவர் தூக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அணியின் நிலைமைகள் இருக்கின்றது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு தனித்து தருகின்றார் ஒரு பக்கம் ஆண்ட்ரே ரசல், இன்னொருவர் சுனில் நாராயண். இந்த 2 பேரையும் சேர்த்து அணி வென்று கொண்டு போகின்ற நேரத்தில் இந்திய வீரர் ஒருவரும் கை கொடுத்து கொண்டிருக்கிறார், நிதேஷ் ராணா. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையில் இம்ரான் தாஹிரின் பந்து வீச்சு, தேவையான போது கை கொடுக்கின்ற ஹர்பஜன் சிங், இதுபோல சத்தமில்லாமல் விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டிருக்கிற சஹார், இந்த 3 பேரின் பந்து வீச்சு மட்டுமல்லாமல் துடுப்பாட்டத்தில் ஒவ்வொருவரும் மாறி மாறி கை கொடுக்கின்றார்கள். வாட்சன் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். தோனி 2-3 போட்டிகளில் மிகச் சிறப்பாக பிரகாசித்திருந்தார். ரெய்னா ஓரளவுக்கு நிதானமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். பிராவோ விக்கெட்டுகளையும் உடைக்கின்றார், தேவையான போது துடுப்படுத்தாடவும் செய்கின்றார். எனவே அந்த அணியிலும் பலவீனங்களை சுட்டிக்காட்டுவது ரொம்ப அபூர்வமாக இருக்கின்றது. இப்போது நிலவரங்களை பார்த்தால் கூடுதலான ஓட்டங்களை பெற்றவருக்காக இருக்கின்ற தொப்பியை வைத்திருக்கின்றார் டேவிட் வார்னர். அவர் 279 ஓட்டங்கள். இவருக்கு அடுத்தபடியாக டைஸ்டோ, அவரது அணியை சேர்ந்த ஒருவர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் ஆரம்ப துடுப்பாடு ஜோடி அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் 262 ஓட்டங்கள். டெல்லி கேபிட்டல்ஸின் அணித்தலைவர் ஷ்ரேயாஸ் ஐயர் 215 ஓட்டங்கள். ஆண்ட்ரே ரசல் சிக்ஸர்களில் கூடுதலாக பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர், 22 சிக்ஸர்கள். அவர் 207 ஓட்டங்களை இதுவரைக்கும் குவித்திருக்கின்றார். விராட் கோலி 203 ஓட்டங்கள். இவர்கள்தான் 200 ஓட்டங்களை தாண்டியவர்கள். பந்து வீச்சை இங்கே எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கூடுதலான விக்கெட்டுகளை ரபாடா வீழ்த்தியிருக்கின்றார். இறுதியாக கைப்பற்றிய 4 விக்கெட்டுகளோடு சேர்த்து அவர் 11 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார். இதுபோல 9 விக்கெட்டுகள் சஹால். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தோற்றுக் கொண்டிருந்தாலும் இவர் ஒரு பக்கம் விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டே போகிறார். இதுபோல ஸ்ரேயாஸ் கோபால் இம்முறை கண்டுபிடிக்கப்பட்ட சிறப்பான உயரமான ஒரு பந்து வீச்சாளர். அவர் 8 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார். முகமது நபி, இவருக்கு ஒரு அரிய சாதனை ஒன்று இருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக இவர் விளையாடிய போட்டிகளில் லேசில் சன்ரைசர்ஸை தோற்க விட மாட்டார். இவர் விளையாடும் போட்டிகளில் வந்து கொண்டே இருக்கின்றது. இவர் இம்முறை 7 விக்கெட்டுகளை சுவீகரித்திருக்கின்றார். தாஹிர் 7 விக்கெட்டுகள், பிராவோ 7 விக்கெட்டுகள். இன்னொரு முக்கியமானவர், ஒரே ஒரு போட்டியில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர், மேற்கிந்திய தீவிலிருந்து வந்தவுடன் மும்பை இந்தியன்ஸுக்காக விக்கெட்டுகளை உடைத்து போட்டு அல்சாரி ஜோசப். இவரது பந்து வீச்சில் தான் சன்ரைசர்ஸ் இம்முறை பெரிய தோல்வி ஒன்றை கண்டது. 96 ஓட்டங்களுக்கு சுரண்டு போனது. அல்சாரி ஜோசப்பை பொறுத்தவரையில் மேற்கிந்திய தீவுகளின் ஏ அணி, 19 வயதுக்குட்பட்ட அணி, இந்த 2 அணிகளும் மிகச் சிறப்பாக பிரகாசித்து இப்பொழுது தேசிய அணியிலும் இடையிடையே விளையாடி கொண்டிருக்கும் வீரர். இவரது தாயார் இறந்த பிறகும் கூட ஒரு டெஸ்ட் போட்டியில் தன்னுடைய பங்களிப்பை வழங்கிவிட்டு தான் அதுக்கு பிறகுதான் இறுதிச் சடங்குக்கு போயிருந்தார். இவர் இப்பொழுது சொல்கின்றார், தனக்கு தனித்து தெரிவது மட்டுமல்ல, ஐபிஎல் கிண்ணத்தை வெல்வது தனக்கு மிக முக்கியமாக படுகிறது என்று சொல்லியிருக்கின்றார். எனவே இம்முறை அல்சாரி ஜோசப் வந்திருப்பது மும்பை இந்தியன்ஸுக்கு இன்னொரு தனிப்பலமாக அமையப் போகிறது என்பது மட்டும் உறுதி. 96 ஓட்டங்களுக்கு சுருட்டி போட்டபோது இவரது 6 விக்கெட்டுகள் இருந்தன. இப்பொழுது மாலிங்க, உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற மாகாண மட்ட அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் அவர் தலைமை தாங்கிய அணி இறுதிப் போட்டிக்கு வந்த காரணத்தால் இறுதியாக இடம்பெற்ற முதல் சுற்று போட்டிகளில் அவர் பங்கெடுக்கவில்லை இன்றைய தினம்.
இனி மீண்டும் இறுதிப் போட்டி வியாழக்கிழமை. அதற்கு வருவதற்கிடையில் மும்பை இந்தியன்ஸுக்கு இன்னொரு போட்டியில் விளையாடிவிட்டு வரப்போகிறார் போல தெரிகின்றது. எனவே மும்பை இந்தியன்ஸுக்கு மாலிங்க, அல்சாரி ஜோசப் என்று பெரும் பலம் பொருந்திய ஒரு பந்துவீச்சு வரிசையும் இப்பொழுது உருவாகிவிட்டது. சிக்ஸர்களை பொறுத்தவரையில் ஆண்ட்ரே ரசல் 22 சிக்ஸர்கள் வெளுத்து நொறுக்கியிருந்தார். இதிலே மிகப்பெரிய சிக்ஸரையும் அடித்து நொறுக்கிய சாதனையும் இப்போது அவருக்கு வசமாகி இருக்கின்றது. ராணா இவரும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை சேர்ந்தவர். இவர் தான் அடுத்தபடியாக 12 சிக்ஸர்கள், ஏபிடி வில்லியர்ஸ் 11 சிக்ஸர்கள். ஆனால் அவரது அணியை தான் வெற்றி பெற வைக்க முடியவில்லை. எனவே இப்போது இருக்கின்ற நிலையை பொறுத்தவரையில் கொல்கத்தாவும் சென்னையும் முந்திக் கொண்டிருக்கின்றன. சென்னை தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றுக் கொண்டு வந்த அணி இடைநடுவே ஒரு தோல்வியை கண்டாலும் மீண்டும் வெற்றியின் பாதையில் செல்ல ஆரம்பித்திருக்கின்றது. இந்த 2 அணிகளோடு தீர்க்கமாக மோதப்போகின்ற அடுத்த 2 அணிகளாக இப்போதைக்கு டெல்லி கேபிட்டல்ஸும், சன்ரைஸ் ஹைதராபாத்தும், மும்பை இந்தியன்ஸும் தெரிகின்றன. இந்த 3 அணிகளுக்கும் போட்டி இருக்கலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி தலைவர் அஸ்வினின் தலைமையின் கீழே மிகச் சிறப்பாக இப்பொழுது செயற்பட ஆரம்பித்திருக்கின்றது. எனவே போட்டி இனித்தான் வலுக்கப் போகிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இன்னும் என்னென்ன விஷயங்களை செய்யும், எப்படி இந்த வெற்றியின் பாதையில் பயணிக்கும் என்பதை தான் ஆர்வத்தோடு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல 1ஆம் தேதிக்கு முதல் எல்லாவற்றையும் முடித்துவிட வேண்டும் என்ற ஆவலோடு எல்லா அணிகளும் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. சர்வதேச வீரர்கள் ஏனைய அணிகளுக்குள் உலகக்கிண்ண தயார்படுத்தலுக்காக சென்று விடுவார்கள் என்று. அதுக்கு முதல் 23ஆம் தேதி உலகக்கிண்ண அணிகள் அறிவிக்கப்படும் என்ற காரணத்தால் இதற்கிடையில் இந்திய வீரர்களும் தங்களுடைய முழு பலத்தை முழு திறமையும் காட்ட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். IPL களை கட்டட்டும். உங்களுக்காக சிறப்பான தகவல்கள் சூரியனில் வரும். காத்திருப்போம். அதுபோல இன்னும் ஒரு IPL அரசியலில் உங்களை நாங்கள் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. உங்களது கருத்துக்களை தொடர்ந்து பதிவிடுங்கள். வணக்கம்.